और चलिए सीधे आपको लिए चलते हैं तमिलनाडु की तस्वीरें दिखाते हैं, जहां सीएम शिवराज सिंह चौहान इस वक्त तमिलनाडु के दौरे पर हैं और बीजेपी की वेल यात्रा को संबोधित कर रहे हैं। मैं एक बार फिर बारंबार प्रणाम करता हूं। இந்த மண் காஞ்சிபுரம் இருக்கின்ற மண், ராமேஸ்வரம் இருக்கின்ற மண், மதுரை இருக்கின்ற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே சுப்பிரமணிய பாரதி போன்றவர்கள், அப்துல் கலாம் போன்றவர்கள், பல்வேறு தேசிய தலைவர்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே நான் வந்திருப்பதற்கு மீண்டும் என்னுடைய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். आज मैं अपने तमिलनाडु इकाई के अध्यक्ष एल मुरुगन जी और आप सबको बधाई देने आया हूं, धन्यवाद देने आया हूं। भगवान मुरुगन का जिन्होंने अपमान किया, भगवान मुरुगन जो हमारी श्रद्धा के केंद्र है, हमारी आस्था के केंद्र है, जो हमारी प्रेरणा है, जो हमारी भक्ति है, उनका अपमान किया। तो ये वेल यात्रा निकालने वाले मेरे अध्यक्ष एल मुरुगन जी, सचमुच में आपने अद्भुत कार्य किया है। मैं आपका स्वागत करता हूं, मैं आपका वंदन करता हूं, मैं आपका अभिनंदन करता हूं। நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது இந்த வேல் யாத்திரை நம்முடைய ஆண்டவன் நமக்கு அருள் பாலிப்பவர், நமக்கு அன்பிற்குரியவர், மரியாதைக்குரியவர், அந்த முருகன் இங்கு அவமானப்படுத்தப்பட்டதை எதிர்த்து இங்கு முருகன் வேல் யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுவதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி ஆகியவற்றை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ये वेल यात्रा भगवान मुरुगन की विजय यात्रा जैसी है। भगवान मुरुगन ने हमारी रक्षा के लिए असुरों का संहार किया था और ये वेल यात्रा राष्ट्र विरोधियों की, नास्तिकों की, जो हमारी संस्कृति पर प्रहार करते उनके विनाश का कारण बनेगी, उनको जड़ से उखाड़ के फेंक देगी। எப்படி முருகன் நம்மை ரட்சிப்பதற்காக அசுரர்களை இந்த மண்ணிலே அடித்தார், அதுபோல இந்த வேல் யாத்திரையானது தமிழகத்தில் இருக்கின்ற அசுர சக்திகளை, நாத்திக சக்திகளை, தேச விரோத சக்திகளை வேரோடும் வேரேறி மண்ணோடும் முழுமையாக அழிப்பதற்கான யாத்திரை இது என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். बहन और भाई, अत्यंत दुर्भाग्यजनक है। करुप्पार कुटम ने समस्त हिंदू समाज के आस्था के केंद्र आराध्य देव भगवान मुरुगन का अपमान किया है। उनके विषय में अनर्गल बातें कही है, ऐसे प्रभु के बारे में जो सबकी रक्षा करते हैं, जो सबको आशीष देते हैं, जिनका आशीर्वाद सब पर बरसता है। मैं ऐसे लोगों को चेतावनी देना चाहता हूं, एक सीमा के आगे मत जाओ, नहीं तो तमिलनाडु और हिंदुस्तान की जनता तुम्हें छोड़ेगी नहीं। இந்த தமிழகத்திலே துர்பாக்கியமான நிலை என்னவென்று சொன்னால், இந்த கருப்பர் கூட்டம் நம்முடைய பக்திக்கு, நம்முடைய ஆராதனைக்கு மையமாக இருக்கின்ற பகவான் முருகனை அவமானப்படுத்தி அவர்கள் இங்கே அவமதித்ததை பார்த்தோம். நான் இந்த கருப்பர் கூட்டத்திற்கு எச்சரிக்க விரும்புகிறேன், தயவு செய்து எல்லை மீறாதீர்கள். அப்படி எல்லை மீறுவீர்களே ஆனால் தமிழக மக்களும் பாரத நாட்டு மக்களும் உங்களை முடித்து விடுவார்கள் என்று நான் அவர்களை எச்சரிக்கிறேன். तमिल परिवारों में हमारा दिन शुरू होता है भगवान मुरुगन के प्रातः स्मरण कंदा षष्ठी कवसम से। एक कोई तमिल हिंदू मुझे बता दीजिए जिसने अपने जीवन में पल्ली मुरुगन, तिरुचेंदूर मुरुगन का आशीष ना पाया हो। यहां तक कि भारत भूमि से हजारों दूर, चाहे सिंगापुर हो, चाहे मलेशिया हो, भगवान मुरुगन के विशाल मंदिर बने हुए, विशाल मंदिर, और दुनिया भर में उनकी पूजा होती है। தமிழகத்திலே எந்த குடும்பத்திலாவது காலையிலே முருகனுடைய வாழ்த்தாக இருக்கின்ற கந்த சஷ்டி கவசத்தை படிக்காத வீடுகள் உண்டா? தமிழகத்திலே பழனி முருகன், திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெறாத தமிழ் மக்கள் உண்டா? இங்கு மாத்திரமல்ல, இங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்ற மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே பகவான் முருகனுக்கு பிரம்மாண்டமான ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. मैं ऐसे लोगों को फिर चेतावनी देना चाहता हूं, अपनी हरकतों से बाज आओ, हमारी श्रद्धा का मजाक मत बनाओ। हमारे आराध्य देव मजाक के विषय नहीं हो सकते, उनका अपमान कोई नहीं कर सकता। और जो भगवान मुरुगन का अपमान करेगा
हमारी संस्कृति और आस्था पर चोट करेगा, उसे किसी भी कीमत पर सहन नहीं किया जाएगा, नहीं किया जाएगा। நான் இவர்களை மீண்டும் எச்சரிக்க விரும்புகிறேன். முருகனுடைய பக்தர்களாக நம்முடைய பக்தியின் மீது, நம் நம்பிக்கையின் மீது, நம் கலாச்சாரத்தின் மீது, நம் பண்பாட்டின் மீது காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களேயானால் இதை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு வருவார்கள், செயல்படுவோம் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். बिना आध्यात्मिक चेतना के, बिना धार्मिक चेतना के कोई भी व्यक्ति पूर्णता को प्राप्त नहीं कर सकता। पश्चिम के देश भौतिक प्रगति उनने की होगी, लेकिन मन में संतुष्टि का भाव नहीं है, और ऐसे लोग जिनके पास धन के अपूत भंडार भी है, उन्हें जब आत्मसंतुष्टि चाहिए होती है तो भगवान मुरुगन की शरण में ही आते हैं। இந்த நாட்டில் ஆன்மீகமும் பக்தியும் இல்லாமல் மனிதன் பூரணமாக முடியாது. மேற்கத்திய நாடுகளிலே அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கலாம், ஆனால் யார் மனதிலாவது நிம்மதி இருக்கிறதா? ஆகவே உலகம் முழுதும் இருக்கின்ற அவர்கள் கூட நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்திற்காக பக்தி கேந்திரமாக இருக்கின்ற, அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்ற முருகன் அவர்களின் சரணத்திலே அவர்கள் சரணடைவதற்காகத்தான் வருகிறார்கள். हमारी आध्यात्मिक चेतना हमारी शक्ति है, लेकिन कुछ मूर्ख इसको नहीं समझ पा रहे। उनको मैं याद दिलाना चाहता हूं, आज से 2000 साल पहले महान कवि तिरुवल्लुवर ने जो कहा था, कोलिल ओरियन गुण मिलवे एन गुणत्तान ताले बनंगा तले, அதாவது ஆன்மீக மையங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளிலே கூறியிருக்கிறார்கள். कृपाल कुट्टम जैसे तत्व इस संस्कृति का नाश करना चाहते हैं, उन्हें हम किसी भी कीमत पर सफल नहीं होने देंगे। अपनी संस्कृति, अपनी परंपरा, अपने जीवन मूल्य, अपने महापुरुषों द्वारा बताए हुए मार्ग पर हम चलेंगे, और जो भी उसे नुकसान पहुंचाएगा उनके खिलाफ हम संघर्ष करेंगे, और भगवान मुरुगन के आशीर्वाद से हम विजयी होंगे, हम जीतेंगे। கருப்பர் கூட்டம் போன்ற முட்டாள் கூட்டத்திற்கு நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். எங்கள் ஆன்மீக பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம், ஆனால் அதற்கு இடையூறு செய்வதற்காக யாரேனும் முட்டாள் கூட்டம் முயற்சி செய்யுமானால் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். मैं तमिलनाडु की महान जनता को आह्वान करता हूं कि ऐसे नास्तिक, हमारी संस्कृति के विरोधी तत्वों को वो उखाड़ के फेंक दे, और भारतीय जनता पार्टी जिसका मंत्र है, हमारे नेता श्रीमान नरेंद्र मोदी जी जिन्होंने कहा है सबका साथ और सबका विकास, उसको साथ में लेके भारतीय जनता पार्टी के साथ आगे बढ़े। இந்த நாத்திக சக்திகளுக்கு, இந்து விரோத சக்திகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய முயற்சிகளை கைவிடுங்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற கட்சி. நம்முடைய கோஷமாக எது இருக்கிறது? சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்த அனைவருக்குமான முன்னேற்றம் என்கின்ற கோஷத்தோடு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாட்டை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். हमारे नेता श्रीमान नरेंद्र मोदी जी साधारण व्यक्ति नहीं है, वो भारत को भगवान का वरदान है। हमने कभी सपना देखा था एक वैभवशाली भारत का, एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक शक्तिशाली भारत, एक समृद्ध भारत, और ऐसे भारत का निर्माण हो रहा है श्रीमान नरेंद्र मोदी जी के नेतृत्व में। திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண மனித பிறவி அல்ல. நாம் என்ன கனவு கண்டோம்? வலிமைமிக்க பாரதத்தை, வளமிமிக்க பாரதத்தை, வளர்ச்சி உள்ள பாரதத்தை அடைய வேண்டும் என்கின்ற கனவு கண்ட நாம் அதை நிறைவேற்றுவதற்காக அவதரித்திருக்கின்ற நபர்தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். नरेंद्र मोदी जी की हर साल भारत की 135 करोड़ जनता के लिए समर्पित है।
उनका अपने जीवन में क्या है। पूरा भारत उनका परिवार है और पूरे देश को आगे बढ़ाने के लिए मोदी जी दिन और रात काम कर रहे हैं। நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் என்ன? இந்த நாட்டில் இருக்கின்ற 135 கோடி மக்களும் நல்லதுகளை பெற வேண்டும். அவருடைய குடும்பம் தனக்கென்று ஒன்றும் கிடையாது. இந்த 135 கோடி மக்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இரவு பகலாக அவர்களின் முன்னேற்றத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். हमारे नेता श्रद्धेय एमजीआर ने जो काम वर्षों पहले प्रारंभ किए थे, चाहे वो मध्याह्न भोजन प्रारंभ करने का काम हो जिसके कारण बच्चे स्कूल में पढ़ने गए, और चाहे वो बेटियों के विवाह का कार्यक्रम हो जिसको शिक्षा से उन्होंने जोड़ा था, जिसके कारण न केवल बेटियां पढ़ी, न केवल विवाह हुआ, बल्कि पढ़ के आगे भी बढ़ी, उस अभियान को पूर्णता पर पहुंचाया है श्रीमान नरेंद्र मोदी जी ने। बेटी बचाओ बेटी पढ़ाओ अभियान, हर घर को मकान, हर गरीब को मकान देने का अभियान, उज्ज्वला रसोई गैस कनेक्शन देने का अभियान, शुद्ध पीने का पानी देने का अभियान, घर घर में शौचालय बनाने का अभियान, सचमुच में नरेंद्र मोदी अद्भुत है। எப்படி நம்முடைய இங்கு தமிழகத்தின் முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் மிகச் சிறந்த தலைவராக மதிய உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகள் படிக்க பள்ளிக்கூடத்திற்கு போகட்டும். அது மாத்திரமல்ல, பெண் குழந்தைகளுடைய திருமணங்களுக்கான நலத்திட்டங்கள், இந்த மாதிரியான திட்டங்களை இங்கு தமிழகத்திலே செயல்படுத்தியதை போல இன்று நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் மூலமாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். எந்த வீட்டிற்கு கேஸ் கனெக்ஷன் இல்லையோ அவங்க வீட்டுக்கு கேஸ், யார் வீட்டுக்கு கழிவறை இல்லையோ அவங்க வீட்டுக்கு கழிவறை என்று எல்லா விதங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி नरेंद्र मोदी அவர்களுடைய அரசாங்கம். जब कोरोना ने पूरी दुनिया में हाहाकार मचा दिया, अमेरिका, इंग्लैंड, जर्मनी, अलग अलग दुनिया के देश मुकाबला नहीं कर पा रहे थे, राह नहीं सूझ रही थी कि क्या करें, तब ये नरेंद्र मोदी थे जिन्होंने लॉकडाउन का आह्वान किया और पूरा देश उनके पीछे चल पड़ा। कोरोना का सफलता से मुकाबला किया नरेंद्र मोदी जी ने। ट्रंप कोरोना का मुकाबला नहीं कर पाए, इसलिए चुनाव में हार गए, लेकिन नरेंद्र मोदी जी ने कोरोना के संकट से देश को बाहर निकालने के लिए कुशलता से नेतृत्व किया है। கொரோனா சமயத்திலே மிகப்பெரிய முன்னேறிய நாடுகள், அது அமெரிக்காவோ இங்கிலாந்தோ ஜெர்மனியோ, கொரோனாவை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த கொரோனாவை எதிர்கொள்வதற்காக மோடிஜி அவர்கள் ஒரு அழைப்பு அறைகூவல் விட்டார்கள். இந்த லாக்டவுன் முழு அடைப்பு நாம் கொண்டு வந்தோம். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் மோடியின் பின்னால் இருந்தார்கள். நாம் அதிலே கொரோனாவை எதிர்கொள்வதிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் ட்ரம்பினால முடியல, அதனால்தான் ட்ரம்ப் அவர்கள் தோற்று போனார்கள். ஆகவே உலகம் முழுவதும் அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மோடி அவர்கள் சரியான நடவடிக்கையின் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். मोदी है तो मुमकिन है, मोदी हर चीज को मुमकिन कर देते हैं और इससे बहुत जल्दी हमारा विश्वास है कोरोना की वैक्सीन भी हिंदुस्तान की धरती पर आएगी और जनता को वैक्सीन लगाई जाएगी। मोदी है तो पॉसिबल है, पॉसिबल पॉसिबल, इम्पॉसिबल कुछ भी नहीं पॉसिबल है. மோடின்னு சொன்னாலே சாத்தியமானது என்ற அர்த்தம். ஏனென்றால் இந்த கொரோனாவுக்கு எதிராக நடவடிக்கையிலே வெற்றிகரமாக அதற்கு எதிரான தடுப்பூசியும் இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய விதத்தில் சாத்தியமான ஒரு தலைமையாக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். और मोदी जी ने किसानों के कल्याण के लिए जो काम किया है हिंदुस्तान क्या दुनिया में कहीं नहीं हुआ. ये मोदी है जिन्हें प्रधानमंत्री किसान सम्मान निधि के रूप में तमिलनाडु के किसानों के खाते में भी हजारों करोड़ रुपए की राशि डाली है. ये मोदी है जिन्होंने प्रधानमंत्री फसल बीमा योजना बनाई है. ये मोदी है जिन्होंने 3 किसान कानून बनाए हैं. मैं दावे के साथ कहता हूं ये कानून किसान विरोधी नहीं है. மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு செய்தது போல் யாரும் செஞ்சிருக்க முடியாது. கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக
தமிழகத்தில் கூட லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர்கள் கணக்கிலே போட்டிருக்கின்ற ஒரு நபர் திரு மோடி அவர்கள். அது மாத்திரமல்ல, விவசாயி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நிவாரணம் அளிப்பதற்கான திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். விவசாயிகளுக்காக இந்த 3 திட்டங்கள் சட்டங்களானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. நான் விவாதிக்க தயார். நான் சவாலாகவே சொல்லுகிறேன், இந்த விவசாய சட்டங்கள் விவசாயி விரோதமானது அல்ல. मैं तमिलनाडु के किसान भाइयों और बहनों से कहना चाहता हूं, अगर किसान अपना अनाज मंडी में बेचना चाहे तो मंडी में बेचे, लेकिन मंडी के बाहर अगर उसको अच्छे दाम मिलते हैं तो किसी को उसको मंडी के बाहर बेचने में आपत्ति क्या है? इसमें क्या किसान विरोधी है? अगर कोई किसान पहले से अपनी फसल जब बोता है और उसको ये एश्योर कर दिया जाता है कि इतने दाम तुम्हें मिलेंगे, तो कॉन्ट्रैक्ट फार्मिंग में किसानों का नुकसान क्या है? अगर कोई व्यापारी बिना स्टॉक लिमिट के खरीद के ज्यादा फसल किसान की रखना चाहे, इसमें किसान विरोधी क्या है? இந்த சட்டத்துல விவசாயி விரோதமானது என்ன இருக்கு? நான் தமிழக விவசாயிகளிடம் கேட்க